ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சுப்பு அப்படின்ற ஒரு ட்ரெய்லரோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதீப் நடிச்சிருக்காரு. ஹீரோ வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே செக்ஸ் மாதிரியான விஷயங்களில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாரு. பட் அவங்க அப்பா அதே ஸ்கூலில் வாத்தியாரனால ரொம்ப டைட் பண்ணுறாரு. ஸோ கையில் ஒரு மணியை கட்டி விட்டு பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கழித்து திடீர்னு பையன் பெரிய பையனாகிறார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு என்ன மன்னிச்சத்தங்கன்னு பார்த்தா பையன் பல்லு விளக்கிட்டு இருக்கான். இதில் கூட அவர் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இப்படிப்பட்ட பையன் திடீர்னு அவன் வந்து டீச்சர் ஆகிடுறான். அப்படி டீச்சர் ஆனவன் என்ன சப்ஜெக்டில் இருக்கான்னா லேப் டெக்னீஷியனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவன் டெம்பரவரியாக இருக்கான். ஸோ அங்கே வந்து புதுசாக வந்த ஹெச்எம் அவனை வந்து எப்படியாவது நான் பெர்மனன்ட் பண்ணிடுறேன், பட் அதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஓகே அப்படின்னா நீ ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு அனுப்புகிறாரு. ஸோ அந்த ஊர் என்ன ஏதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியலை. என்ன எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தா லெசன் வந்து செக்ஸை பற்றினதாக இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு அரண்டுருவான். அந்த ஊரில் போய் பார்த்தா எல்லாருமே வந்து 4லேருந்து 5-6 பிள்ளைய பார்த்துருப்பாங்க. ஸோ இது ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு ஃபேமிலி ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க. பட் அந்த ஊருக்கு போய் சேர்ந்தவுடனே அந்த மக்கள், அதாவது அங்கே இருக்க ஆண்கள்லாம் எதுக்கு நீ இங்கே வந்திருக்க, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நான் சொல்கிறேன், நான் வந்து இந்த ஊரில் இருக்கிற செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்க வந்த வாத்தியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அதேமாதிரி அங்கே இருக்கிற லேடிஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் இருக்க பஞ்சாயத்து தலைவர் விட மாட்டேங்கிறாரு. ஸோ எப்படியாவது இவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு தலை ஸ்டைலில் நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற பெண்களும் அதே மாதிரி ஆண்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய பஞ்சாயத்து ஆகுது. அதே நேரத்தில் அந்த ஊர்லேயே நம்ம ஹீரோக்கு ஒரு ஹீரோயினும் கிடச்சிறாங்க. ஸோ 2 பேரும் ட்வீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்படி செஞ்சால் உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. திடீர்னு ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள விரட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஊரில் இருக்க அவளையெல்லாம். ஸோ அப்படி போகும்போது அதே நேரத்தில் இங்கே வந்து ஹீரோட அப்பா ரிட்டையர்ட் ஆகி ஸோ அந்த ஊரில் அந்த பையன் வந்து அவன் அந்த ஸ்கூலில் செக்ஸ் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தானா என்னாச்சு, பையனோட அப்பா வந்து அங்கே போகும்போது என்ன பார்க்குறாரு அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படம் ஓரளவு பக்காவாக இருக்குது. பட் ஓரளவு தான் பார்க்க முடியும். நன்றி.